சான்றோர்களே, ஸ்ரீ புராணம் என்னும் இந்த 63 சலாகா புருஷருடைய வரலாற்றினை கடந்த சில ஆண்டுகளாக நாம் படித்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது சந்திரபிரப சுவாமி புராணம், இந்த சந்திரபிரப சுவாமி புராணத்தை சென்ற முறை படித்தோம். ஆனால் முழுமை செய்ய முடியாமல் போயிடுத்து. அதை இப்போது இந்த வகுப்பில் முழுமை செய்துட்டோம்னா அதோட அடுத்த தீர்த்தங்கருடைய சரித்திரத்தை அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். ஆக அந்த அடிப்படையில் இப்பொழுது சந்திரபிரப சுவாமி புராணம் அதனுடைய தொடர்ச்சி இப்போ நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தீர்த்தங்கருடைய சரித்திரத்தை எதுவரையிலும் படிச்சிருக்கிறோம் அப்படின்றத சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்றைய வகுப்புக்கு வரலாம். சந்திரபிரப சுவாமி தீர்த்தங்களுடைய முற்பவங்களை எல்லாம் சொல்லியிருக்கோம். 5 முற்பவங்களை நாம் பார்த்துட்டோம். அந்த 5 முற்பவங்கள் புஷ்கரவர தீபம், பூர்வ மந்தர மலை, அபர விதேக க்ஷேத்திரம், சீதோதா நதியினுடைய வடப்பக்கத்தில் சுகந்திலை என்ற ஒரு நாடு, அந்த நாட்டில் ஸ்ரீபுரம் என்ற ஒரு நகரம், அந்த நகரத்துக்கு அரசனாக இருந்தவன் ஸ்ரீசேனன், அவனுடைய மனைவி அதாவது ராணி ஸ்ரீகாந்தை. இவர்களுக்கு ஸ்ரீவர்மா என்ற ஒரு மகன் இருந்தான். அவங்களுக்கு முதல்ல குழந்தை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க நிறைய நந்தீஸ்வர பூஜை எல்லாம் செய்தாங்க. அதன் வாயிலாக அதுக்கப்புறம் கனவு வருது, அப்புறம் பிள்ளை பேர் வருது. ஆகைய அதையெல்லாம் பார்த்தோம். அதன் பிறகு ஸ்ரீசேனன் துறவை மேற்கொள்கிறார். தன்னுடைய புதல்வனாகிய ஸ்ரீவர்மாவுக்கு அரச பொறுப்பை தந்துவிட்டு சென்று விடுகிறார். இந்த ஸ்ரீவர்மா தான் சந்திரபிரப தீர்த்தங்கள் தான் வரப்போகிறார் பின்னாடி. அதன் காலம் சென்ற பிறகு ஸ்ரீவர்மாவும் தன்னுடைய புதல்வனுக்கு அரசாட்சியை தந்துவிட்டு அவர் சென்று தீட்சையை மேற்கொண்டு தவம் புரிந்து எங்கே போய் பிறக்கிறாரு? முதல் கல்பத்தில் ஸ்ரீபிரப விமானத்தில் ஸ்ரீதர தேவனாக சென்று பிறக்கிறார். அதன் பிறகு ஆயுள் முடிந்த பிறகு தாத்திகிஷண்ட தீபத்தில் பூர்வ விதேக க்ஷேத்திரத்தில் அலகாபுரி என்ற நாடு, அந்த நாட்டினுடைய தலைநகரம் அயோத்தி. இந்த அயோத்தி இல்லை, நான் அன்றைக்கே சொன்னேன். அந்த அயோத்தி மாநகரத்தினுடைய அரசனாக அச்சிதஞ்சயன் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய மனைவி அஜிதசேனை. அவர்களுக்கு அஜிதசேனன் என்ற பிள்ளையாக இந்த ஸ்ரீவர்மா, அதாவது சந்திரபிரப தீர்த்தனுடைய ஆன்மா அங்கே வந்து பிறக்குது முற்பவத்தில். அதன் பிறகு இதே மாதிரி தான் அவர் துறவுக்கு போகிறாரு, அப்புறம் இவரும் துறவுக்கு போகிறாரு. துறந்த பிறகு தவம் செய்து அச்சுத கல்பத்தில் போய் சாத்தங்க விமானத்தில் அச்சுதேந்திரனாக போய் பிறக்கிறாரு. அதன் பிறகு ஆயுள் முடிந்து தாத்திகிஷண்ட தீபத்தில் பூர்வ விதேக க்ஷேத்திரத்தில் மங்களாவதி என்று சொல்லக்கூடிய நாட்டில் ரத்ன சஞ்சய நகரம் என்ற நகரத்துக்கு அரசனாக இருக்கக்கூடியவன் கனகப்பிரபன். அவனுடைய துணைவி கனகமாலை. அவர்களுக்கு பத்மநாபன் என்ற பெயரில் மீண்டும் இவர் வந்து பிறக்கிறார். இப்படி பத்மநாபனாக பிறந்த பிறகு ஸ்ரீதர ஜினபதி என்று சொல்லக்கூடிய அருகத் பரமேஷ்டி பாதங்களை சேவித்து அங்கே போய் இவர், அவங்க அப்பா அதற்கு முன்னே துறந்தார். அதுக்கப்புறம் கேவலி காலத்தை அவர் முக்தி அடைஞ்சிடுறாரு. இவர் ஸ்ரீதர ஜனபதி என்று சொல்லக்கூடிய அதே தீர்த்தங்கர கேவலி பாத மூலத்தில் சென்று வணங்கி பூஜை செய்து சம்சார என்றால் என்ன, மோட்சம் என்றால் என்ன, சம்சார துக்கம் எதனால் ஏற்படுகிறது, மோட்சம் எப்படி பெற முடியும், இதற்கு என்ன காரணங்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் எனக்கு அருளி செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு ஸ்ரீதர ஜனபதி திவ்யத்வனி வாயிலாக அதற்குண்டான பதிலையெல்லாம் சொல்கிறாரு. நாற்கதி சுழற்சிக்கு நாற்கதி சுழற்சி, அதை தான் சம்சாரம்னு சொல்கிறோம். அதற்கு காரணம் வினைக்கட்டு. அந்த வினைக்கட்டுக்கு காரணம் என்னவென்றால் ஆன்மாவினுடைய விகார உணர்வுகள் தான் அப்படின்னு சொல்லி மித்யாதர்சன அவிரத பிரமாத கஷாய யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆன்ம பரிணாமங்கள், விபாவ விகார உணர்வுகள், இதுதான் சம்சார சுழற்சிக்கு காரணம். இந்த விகார உணர்வுகளால் வினைக்கட்டு ஏற்படுது, வினைக்கட்டால் நாற்கதி சுழற்சி ஏற்படுகிறது என்றெல்லாம் சொல்லி அதன் பிறகு இந்த மித்யா தரிசனம், அவிரதம், பிரமாதம், கஷாயம், யோகம் இதை சுருக்கமாக சொல்கிறார். மித்யாத்துவம் இருக்கும் பொழுது அவிரதம் இருக்கும், பிரமாதம் இருக்கும், கஷாயம் இருக்கும், யோகம் இருக்கும். மித்யாத்துவம் போயிடுச்சுனாக்கா மீதி இருக்கக்கூடிய அவிரத, பிரமாத, கஷாய, யோகம் இருக்கும். அவிரதமும் போயிடுச்சுனாக்கா பிரமாதம், கஷாய, யோகம் இருக்கும். பிரமாதமும் போயிடுச்சுனாக்கா கஷாயம், யோகம் இருக்கும். கஷாயம் போயிடுச்சுனாக்கா யோகம் மட்டும் இருக்கும். யோகம் போயிடுச்சுனாக்கா சித்தநிலை. இதையெல்லாம் எடுத்து சொல்கிறார். இதெல்லாம் நாம் படித்து முடிச்சிட்டோம். ஆக இப்படி சொன்ன பிறகு மோட்ச மார்க்கம் என்றால் என்ன,
என்று சொல்லும்பொழுது மோட்ச மார்க்கத்துக்கு சம்யக் தரிசன ஞான சாரித்ராணி மோட்ச மார்க்கான்னு தத்துவார்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. அதே அடிப்படையில் இவரும் சம்யக் தரிசன ஞான சாரித்திரம் தான் முக்தி மார்க்கம் மோட்ச மார்க்கம் என்றெல்லாம் எடுத்து சொல்லி, அதன் பிறகு இந்த சம்யக் தரிசன ஞான சாரித்திரம், அதற்கு மாறாக இருக்கக்கூடிய மித்யா தரிசன ஞான சாரித்திரம், இவைகளை தான் 14 குணஸ்தானங்களாக பிரித்து சொல்லியிருக்கிறார்கள் சொன்னார். ஆக சம்சாரத்தையும் மோட்சத்தையும் சேர்த்து 14 குணஸ்தானங்களாக வகுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த 14 குணஸ்தானங்களுடைய வர்ணனையை பண்ணார். அந்த 14 குணஸ்தானங்களுடைய வர்ணனையில் நாம் மித்யாத்வத்தையும் சம்யக்தத்தையும் மட்டும் சுருக்கமாக பார்த்தோம். ஆக இப்போ நாம் அங்கிருந்தே அதை ஆரம்பித்து மீதி இருக்கக்கூடிய ஏறக்குறைய பாதி இருக்குதுன்னு நினைக்கிறேன் கதையில். அந்த நிறைவு பகுதியை நாம் இன்றைக்கி முழுமையாக படிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஆக இப்படி நாம் புராண கதையை படித்தாலும் அங்கும் குணஸ்தானம் மார்கணஸ்தானம் சம்யக் தரிசனம் ஞானம் சாரித்திரம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை உணரணும். அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கதை படிக்கும்போது இந்த மாதிரி தத்துவ விளக்கம் வந்ததுன்னா தத்துவம் புரியாதவங்க அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு கதையை மட்டும் படிச்சுன்னு போயிடுவாங்க. அப்படி அதுக்காக இந்த புராண கதை கிடையாது. ஆக தத்துவங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நேராக தத்துவத்தை சொன்னால் சாதாரண மக்களுக்கு அது போய் சேர மாட்டேங்குது, அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அதனால் கதை வாயிலாக தத்துவத்தை சொல்லணும்னு முயற்சி பண்ணாங்க. அங்கேயே நாம் அதை தள்ளிட்டு போயிட்டா எப்படி? ஆகையினால் நீங்கள் கொஞ்சம் தைரியமாக கேட்கணும். ஏன்னு சொன்னால், முன்ன சொன்னது தான் மித்யாத்வத்தையும் சம்யக்தத்தையும் சொல்லிட்டு மீதியை அப்படியே அடுத்த வகுப்பில் பார்க்கலான்னு. இருந்தாலும் நமக்கு கேள்விப்படாத விஷயம்ன்றதால மறந்து போயிடும். மறக்கிறது நம்முடைய இயல்பாகி போச்சு. அதனால் மீண்டும் ஒரு முறை அதை நினைவு கூர்ந்து அடுத்து செல்லலாம். ஏன்னா அந்த பேராகிராஃப் அங்கேருந்து தொடங்குது. ஆகினால பேராகிராஃப் நடுவில் போய் ஆரம்பித்தாலும் நமக்கு அது சரியாக வராது. ஆகினால இப்போ 14 குணஸ்தானங்கள் பேரை அவரே சொல்லிட்டார். அந்த 14 குணஸ்தானங்களுக்கான விளக்கத்தை இப்போ சொல்ல போகிறார். அவற்றுள் மித்யாத்வ பிரகிருதி உதய வேறுபாட்டினாகிய மூட சம்சய விபர்ய சுரூபத்ததாகிய மித்யாத்வ பரிணாமத்தால் சர்வஜ வீதராக பிரதிபாதித்த தத்துவங்களில் அபிருச்சியின்றி அனாப்தாதி விஷயாபிலாஷ மித்யா ரூபத்தில் நிகழ்கை மித்யா தர்சனம் ஆகும். மித்யா தர்சனம்னா என்ன அப்படின்னா, மித்யாத்வ பிரகிருதி உதய வேறுபாட்டினாகி, மித்யாத்வ பிரகிருதி உதயத்தில் இருக்கிறதால பரமாகம் படித்தவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப எளிது, அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். பரமாகம் படிக்காதவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆக மித்யாத்வம் என்று ஒரு வினை பிரகிருதி, தர்சன மோகனியம்னு சொல்லுவோம், மித்யாத்வம்னு சொல்லுவோம். தீக்காட்சின்னு இன்னும் தூய தமிழ் சொல்லணும்னா தீக்காட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வினை. அந்த வினை உதயத்தால் அது மோகனி வினை என்பதை உட்பிரிவு. அதனுடைய உதயத்தால் வேறுபட்ட பரிணாமம், இயல்பான பரிணாமம் இல்லாமல் ஆன்மாவிற்கு மாறான பரிணாமத்தை உடையனாகி மூடனாகி சம்சய விபர்யாச ஸ்வரூபத்ததாகிய, சந்தேகமும் இருக்கும் விபர்யாசமும் இருக்கும், விபரீத மித்யாத்துவம் சம்சய மித்யாத்துவம் அஜ்ஞான மித்யாத்துவம் வினய மித்யாத்துவம்னு அப்படிலாம் நிறைய பிரிவுகள் இருக்குது. ஆக அப்படிப்பட்ட நிலையிலே மித்யாத்துவ பரிணாமத்தால், அந்த மித்யாத்துவ உதய வினை உதயத்தால் இவனுக்கு அப்படிப்பட்ட பரிணாமம் ஏற்படுது. அதனால் சர்வஜ வீதராக பிரதிபாதித்த தத்துவங்களில், சர்வஜ பகவான் வீதராகன், அப்படிப்பட்ட வீதராகனால் முற்றும் துறந்து பற்றற்ற நிலையில் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட முழுதுணர் ஞானியால் அருளப்பட்ட தத்துவங்களில் அபிருச்சி இன்றி, அபிருச்சி இல்லாமல், அதாவது அதில் நாட்டம் இல்லாமல், விருப்பம் இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், அனாப்தாதி விஷயாபிலாஷ ரூபத்தில், யாரெல்லாம் ஆப்த நல்லவோ, யாருக்கெல்லாம் இறைத்தன்மை இல்லையோ, அப்படிப்பட்ட இறைத்தன்மை இல்லாத இறைவனிடத்திலெல்லாம் சென்று அவர்கள் தான் கடவுள், நமக்கு என்னங்க போச்சு, எம்மதமும் சம்மதமே, எங்கே வேணாலும் போகலாம், சாமின்னு சொல்லிட்டா ஒரு குத்துக்களை நட்டுட்டு ஒரு பட்டை வச்சுட்டா சாமியா சரி கும்பிட்டோம், நமக்கு என்ன போச்சு. அதனால் இப்படியெல்லாம் இருக்கிறவங்க இருக்காங்க உலகத்தில். ஆகையினால் யார் உண்மையிலேயே கடவுள் அல்லவோ அந்த கடவுளை கூட கடவுள் என்று கருதி கொண்டு நிகழ்கை மித்யா தர்சனமாகும். அதற்கேற்ப செயல்படுவது அதற்கு பேர் தான் மித்யா தர்சனம். அதனை உடையான் மித்யா திருஷ்டி. யாருக்கு மித்யா தர்சனம் இருக்கோ அவங்க மித்யா திருஷ்டி. நாமெல்லாம் எந்த நிலையில் இருக்கிறோன்னு இதை படித்த பிறகு நாமே ஒரு முடிவுக்கு வருவோம். மித்யாத்வ கர்மோதயத்தினால் அனாதியாகவே மித்யாதிஷ்டியாகி வாரா நின்றார்க்கு
ஆசன்ன பவ்யத்துவமும் திரவியாதி சாதன பஞ்சகமும் தலை பெய்த விடத்து அதப்பிரவருத்தா அபூர்வகரண அனிவிருத்தி கரணம் என்னும் கரணத்ரய சுப பரிணாமங்களை நிகழ்த்தி அனிவிருத்தியது அந்திம பாகத்து உதயம் செய்யான் என்ற மித்யாத்வ கர்ம பிரகிருத்தினிக்கு அந்தரகரணம் செய்து மித்யாத்வோதயம் இலதாகும். என்ன சொல்கிறார் இப்போ? மித்யாத்வ கர்ம உதயத்தினால் அனாதியாகவே மித்யாதிஷ்டியாகி, இன்றைக்கி நேத்தா இல்லை, அனாதி காலமாகவே இந்த ஜீவன் மித்யாத்வ நிலையில் தான் இருக்குது. மித்யாத்வ கர்ம உதயத்தின் காரணமாக மித்யாதிஷ்டியாக தான் இருக்குது அனாதி காலமாக. அது எந்த முயற்சியும் செய்யலை. அதில் கூட கிரகித்த மித்யாத்வம் அக்கிரகித்த மித்யாத்வம்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாம் பின்னாடி எங்கேயாவது வரும்போது பார்க்கலாம். ஆக அந்த மித்யாத்வ கர்ம உதயத்தின் காரணமாக அனாதி காலமாகவே எப்போ இருந்துன்னு சொல்கிறது இல்லை தான் அனாதின்னு சொல்லி ஆகிப்போச்சு. ஆக இந்த ஜீவன் மித்யாத்வத்தை அடைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் ஆசன்ன பவ்யத்துவம் திரவியாதி சாதன பஞ்சகமும் தலை பெய்த விடத்து. ஆசன்ன பவ்யத்துவம் அப்படின்னா விரைவிலேயே பவ்யத்துவ நிலையை அடைந்து முக்தி அடையக்கூடிய தகுதி பெற்ற ஜீவனை ஆசன்ன பவ்யன். அந்த ஆசன்ன பவ்யன் அந்த தன்மை பெற்ற உயிர் இந்த ஆசன்ன பவ்யத்துவமும் அதோடு திரவியாதி சாதன பஞ்சகமும் திரவிய க்ஷேத்திர கால பவம் என்று சொல்லக்கூடிய ஐந்தும் கூடி வரும்பொழுது, ஆக ஆசன்ன பவ்யத்துவம் இருக்கணும், ஐந்தும் கூடி வரணும், திரவிய க்ஷேத்திர கால பவம் எல்லாம் அனுகூலமாக இருக்கணும். அப்படிப்பட்ட நிலையிலே என்ன ஆகும்? அது இல்லாமல் நாம் பஞ்சலப்தி சொல்லுவோம். என்னென்ன லப்தி? க்ஷயோபசம லப்தி, விசுத்தி லப்தி, பிராயோகிய லப்தி, தேசனா லப்தி, கரணலப்தின்னு 5 லப்தி. அந்த 5 லப்தியும் இருக்கணும். அதெல்லாம் திரவியக்ஷேத்திர காலபாவம் அமையும் போது இந்த 5 லப்திகளும், அதில் 4 லப்தி இருக்கும், 5வது லப்தி வந்தால் தான் சமயத்து ஏற்படும். இதெல்லாம் நாம் ஏற்கனவே பரமா வகுப்புலெல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆக இப்போ அந்த தலை பெய்த விடத்து இதெல்லாம் அந்த நாள் லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜ். இந்த தமிழே நமக்கு யாராக அந்த தமிழில் படித்து புரிஞ்சுக்கணுன்னா 1936 என்ன இந்த மாதிரி தமிழ் தான் யூசேஜில் இருந்திருக்கு. அதுவும் மணிப்பிரவள நடை வேறு. அந்த மாதிரி அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஆசன்ன பவ்யத்துவம் 5 விதமான லப்திகள் திரவியக்ஷேத்திர கால பாவம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைகள் எல்லாம் ஒருங்கே சேர்ந்து அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகும் போது இந்த ஜீவன் என்ன பண்ணணுமா? இப்போ நமக்கு எல்லாமே இருக்குது. திரவியக்ஷேத்திர கால பாவம் இருக்குது, தேசனா லப்தி இருக்குது, க்ஷயோபசம லப்தி, விசுத்தி லப்திலாம் கூட இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னா இங்கேயே வரப்போகிறோம். அப்புறம் டிவி கஷாயத்தில் எங்கேயாவது இருப்போம். எல்லாம் இருக்குது. கரணலப்தி தான் அதுக்கு உண்டான முயற்சி செய்யலை. இருந்தால் அதுவும் வந்துடும். அது எங்கன்னா வேலையிருந்து ஆகாயத்துலேருந்து வரப்போகுது, அதுவும் இல்லவும் கிடையாது. ஆகையினால அதுக்கு என்ன செய்யணுன்றதை இப்போ சொல்ல போகிற பாருங்கள். அதப்பிரவருத்த அபூர்வகரண அனிவிருத்தி கரணம் என்னும் கரணத்ரய சுப பரிணாமங்களை நிகழ்த்தி அந்த ஜீவன், எந்த ஜீவன் யார் ஆசன பவி நிலை அடைந்திருக்கிறதோ, எதற்கு இந்த லப்திகளும் இந்த 5 திரவியக்ஷேத்திர காலபாவமும் ஒருங்கே அமையப்பெற்றிருக்கிறதோ அப்படிப்பட்ட ஜீவன் அதப்பிரவருத்தி கரணம், அனிவிருத்தி கரணம், அபூர்வ கரணம் என்ற கரணத்ரயங்கள். கரணம்னா இங்கே பரிணாமம்னு அர்த்தம். கரணம்னா குட்டி கரணம், முக்கரணம், அந்த கரணம் மனவச்சன காயத்துக்கும் கரணம்னு சொல்லுவாங்க. இங்கே கரணம் என்றால் பரிணாமம், பாவம், ஆன்மாவினுடைய பாவத்தை கரணம் என்று சொல்கிறோம். ஆக அதக்கரணம், அபூர்வ கரணம், அனிவிருத்தி கரணம், இந்த 3 கரணங்களை செய்யணும். நாமெல்லாம் சமயக் திருஷ்டி தானே, ஸ்ராவகன் தானே, பத்திரிகையில் போடுறோம்ல சமஸ்த ஸ்ராவகியர். அப்போ நாம் இந்த கரணம்லாம் பண்ணியிருக்கிறோமா? குட்டி கரணம்னா சின்ன வயசில் போட்டிருப்போம். ஆனால் இந்த கரணத்தை பற்றி நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கா? அதுக்குண்டான முயற்சி பண்ணியிருக்கிறோமா? அதக்கரணம் என்றால் ஆன்மாவில் புற சார்ந்த அறிவாற்றல் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி ஆன்மா பக்கம் அறிவை திருப்பணும். உயிர்தான் நான் என்ற உணர்வை பெறணும். அபூர்வ கரணம், அப்படி ஆன்மாவிலே நம்முடைய உணர்வுகள் ஒன்றும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகள் எப்படி இருக்குமா? ரொம்ப அபூர்வமாக இருக்குமா, இதுவரை நாம் கண்டிராதது. நான் நேராக சொல்கிறேன், இதுக்கு இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது, நேராக உங்களுக்கு சொல்கிறேன். ஆக ஏன்னா இதுவரை நாம் துய்த்ததெல்லாம் புலன் சார்ந்த நுகர்வுகள், புலன் சார்ந்த உணர்வுகள், ஜடம் சார்ந்த உணர்வுகள். இது ஆன்மா சார்ந்தது, அதற்கு மாறானது. அப்படின்னா அப்போ அபூர்வமாக தானே இருக்கணும். இன்று வரை நாம் எதையுமே அப்படிப்பட்ட ஒரு சுகத்தையோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வையோ நாம் இன்று வரை பெறவில்லை. ஆகையினால அபூர்வமாக இருக்குமா? அப்படிப்பட்ட அபூர்வ நிலையிலே அபூர்வ உணர்வுகள்
பொங்கி எழும்பொழுது அதிலிருந்து வெளிப்படணுன்ற எண்ணமே வராது. அது அநிவிருத்தி, அதிலிருந்து வெளிவராமல் அங்கேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. ஆக இப்படிப்பட்ட கரணங்களுக்கு இந்த நிலையை அடைவதற்கே நாம் மணிக்கணக்கில் முயற்சி பண்ணணும். ஆன்மான்னா என்னன்னு தெரியாமல் நான் உட்காந்துட்டேன், அதற்கு நான் ஆன்மாவை பற்றி சிந்திக்கிறேன், ஆன்மா ஞான தரிசனம் இப்படி சொல்லிட்டா வந்துடாது. பெரும் முயற்சி எடுக்கணும். நம்ம சிந்தனையில் தான் அதெல்லாம் இருக்குமே தவிர ஆன்மாவிலே ஐக்கியமாயிட்டோமான்னா அது ஐக்கியமாகணும்னா அதற்கு முயற்சி பயங்கரமாக வேணும். மாதக்கணக்கிலெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க எத்தனையோ பேர். அதுபோல் மாதக்கணக்கில் அமிர்தச்சந்திராச்சாரிய 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அமிர்தச்சந்திராச்சாரியரே 6 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும்னு சொல்லியிருக்காரு. நாம் 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு அப்படின்னா சமயத்து எப்படி வரும்? அது அப்படி அல்ல. இதுக்கு விரிவாக நாம் வகுப்பில் ஏற்கனவே படித்தவங்களுக்கு தெரியும், படிச்சிருக்கீங்க. மோட்சமார்க்க பிரகாசத்தெல்லாம் வந்திருக்குது, எப்படியெல்லாம் அதை விளக்கி சொல்லியிருக்காங்கன்னு. ஆகையினால் இப்போ நாம் அதில் அதிகம் போகவும் முடியாது. நாம் எல்லாமே டைம் பவுண்டாக இருக்குது. அதனால் புரிஞ்சுங்க. அதுக்கு காதில் கேட்டு வச்சா தேசநாலப்தியும் ஒரு காரணம் தானே சமயத்திற்கு. ஆகையினால் எப்போது அது கிளிக் ஆகும். இப்படி அணிவிருத்தி கரணம், அதக்கரணம், அபூர்வ கரணம், அணிவிருத்தி கரணம் என்னும் கரணத்திரைய சுப பரிணாமங்களை நிகழ்த்தி அணிவிருத்தியது அந்திம பாகத்து அணிவிருத்தி கரண பரிணாமம் ஏற்பட்ட பிறகு அதனுடைய கடைசி பகுதியில் உதயம் செய்யான் என்ற மித்யாத்வ கர்மத்தினுக்கு, உதயம் செய்யான் என்றனா உதயத்தில் இருக்கிறேன்னு அர்த்தம். இதெல்லாம் பழங்காலத்து யூசேஜ். ஆக உதயத்தில் இருக்கக்கூடிய மித்யாத்வ கர்மத்தினுக்கு அந்தரகரணம் செய்து அதை அழுத்தி வெளியில் வராத அப்படின்னு மித்யாத்வத்தை அழுத்திட்டு ஆன்ம உணர்வை மேலோங்க செய்வது. மித்யாத்வோதயம் இலதாகும். அப்போ மித்யாத்வம் உதயத்துக்கு வராது, அழிஞ்சு போகல, உதயத்துக்கு வராமல் தடுத்தாச்சு. அதுக்கு அந்த ஆற்றல் வேணும். இந்த 3 விதமான பரிணாமங்கள் எழணும். அந்த 3 விதமான பரிணாமங்கள் நமக்கு என்றைக்காவது வந்திருக்குதா? வந்து நாம் அதை முயற்சி பண்ணி அதை செய்திருந்து நாம் சமயத்தை பெற்றிருந்தால் நாம் சமயக் திருஷ்டி தான். இதுனா என்னன்னே தெரியாதுன்னாக்கா அப்புறம் நாம் எப்படி சமயக் திருஷ்டின்னு சொல்லிக்கிறோம். ஆகையினால் அதாவது விவகாரத்தில் சொல்கிறாங்க, ஸ்ராவிகன்னு சொல்கிறது அது விவகார உலகியல் நோக்கில் சொல்கிறாமே தவிர உண்மை நோக்கில் இன்னும் நாம் சமயத்தை பெற்று முற்பவத்தில் எங்கேயாவது அடைஞ்சிருந்தால் அது வேறு விஷயம், அது தொடர்ந்து வந்தால் அது வேறு விஷயம். இப்போ இந்த பிரிவில் நாம் அதற்கான முயற்சி செய்திருக்கிறோமா என்றால் அவங்கவுங்க மனசை தொட்டு பார்த்துருக்கோம், அவ்வளோதான். அது பொழுது சமயக் தரிசனம் உற்பன்னமாகும். அந்த நேரத்தில் தான் மித்யாத்வ உதயம் வராமல் இருக்கும் பொழுது சமயக் தரிசனம் அந்த பரிணாமம் ஏற்படும். உற்பன்ன சமயக் தரிசனத்தாலும் அணிவிருத்தி பரிணாமத்தாலும் மேல் உதயம் செய்தற்கு நின்ற மித்யாத்வ கர்மம் திரிபங்கம் படும். அணிவிருத்தி கரண பரிணாமத்தாலேயும் சமயக் தரிசனம் தோன்றியதாலும் அந்த மித்யாத்வத்துடைய வலிமை குன்றி அது 3ஆக உடைஞ்சு போகுது, 3ஆக உடைக்கிறாங்க. ஆக அதெல்லாம் உள்ளே நெகிழுது. நாம் சுத்தியத்து உடைக்கிறது இல்லை, இதெல்லாம் பரிணாமத்தால் செய்ய வேண்டிய செயல்கள். ஆக அப்படி அது 3ஆக உடைந்து மித்யாத்வம், சமயக் மித்யாத்வம், சமயத்துவம் என்று 3 பிரிவுகளாக பிரிந்து செல்கிறது. ஆக இப்படி திரிபங்கப்படும் மித்யாத்வம், சமயக் மித்யாத்வம், சமயக் பிரகிருதி என 3 பிரிவுகளாகும். இம்மும்மையும் இழிந்து உதயம் செய்யாமல் உபசமித்தலும் அனந்தானுபந்தி சதுஷ்டயங்களை ஸ்வமுகோதயம் தவிர்த்தலும் ஆகிய சப்த பிரகாரத்யுபசமத்தோடு கூடி உபசம சமயக் தரிசனம் ஒரு அந்தர் முகூர்த்தம் எழுவதாகியது. ஆக இப்போ இந்த 3ஆக மித்யாத்வம் உடைஞ்சி அதுக்கப்புறம் அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோபம் என்று சொல்லக்கூடிய அந்த கஷாயம் 4ம் இது எல்லாம் இந்த 7 பிரகிருதிகளும் உதயத்துக்கு வராமல் தனித்து வைப்பது. உபசமம்னா தணிக்க செய்யுது. உதயத்துக்கு வரல, அமுக்கி கீழே வச்சாச்சு. இப்போ தூசு டம்ளரில் தண்ணியில் தூசு இருக்குன்னா அப்படியே வச்சா எல்லாம் கீழே போயிடுது இல்லை, அந்த மாதிரி அது தனித்து வச்சுருக்குறோம். இது தனிதல்னு சொல்கிறோம். அது எவ்வளோ நேரம் இருக்கும்? அந்தர் முகூர்த்த நேரம் தான். ஏன் அனாதி காலமாக நம்முடைய பழக்கம் எப்படி இருக்குது? மாறான பழக்கமாக இருக்குது. அது திடீர்னு திரும்ப முளைச்சிடும். இந்த சைக்கிளில் செயின் இல்லைன்னு வச்சுங்க, பெடலை தூக்கி மேலே நிறுத்தினா தடுக்கு கீழே தான் கொஞ்சம் நேரம் தான் அவன் கீழே வந்துடும், பெடல் நிற்காது. அப்படி அது மாதிரி தான் இந்த அனாதி கால செயின் இந்த ராகத்வேஷம் மோகத்தோடு இது பரிணமித்திருக்கிறதால ஒரு அந்தர் முகூர்த்த காலம் இந்த சமயக் தரிசனம் நீடிக்கும். அதன் பிறகு என்னாகும்?
என்ன ஆகுன்றதை சொல்கிறார் அவரை பாருங்க. அதனது கடைக்கண் ஏக்க சமயாதி ஷடாவலி காலத்துள் எங்கேனும் ஒரு வழி தர்சன விரோதியாகிய அனந்தானுபந்திகளுள் யாதானும் ஒன்று ஸ்வமுகோதயம் செய்யா நிற்ப சம்யக் தரிசனம் பங்கமாகும். அந்தர்முகூர்த்தம் முடியறதுக்குள்ள 6 ஆவலி நேரம் முதல் ஒரு சமயம் வரை, கடைசி சமயத்தில் கூட கீழே விழலாம், அல்லது 6 ஆவலி இருக்கும்பொழுது, அந்தர்முகூர்த்தம் முடிய 6 ஆவலி இருக்கும்பொழுது சம்யக் தரிசனம் பங்கமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பங்கமாகும் பொழுது என்ன ஆகும்? முதல்ல அனந்தானுபந்தி குரோதமான மாயாலோபம் தான் உதயத்துக்கு வரும். அதுதான் சொல்ல போகிறார். கடைக்கண்ணாக இறுதியாக ஏக்க சமயாதி ஷடாவலி காலத்துள் எங்கேனும் ஒரு வழி தர்சன விரோதியாகிய அனந்தானுபந்திகளுள் யாதானும் ஒன்று. அனந்தானுபந்தி 4 குரோதமான மாயாலோபம். அதில் ஏதாவது ஒன்று, லோபமோ மானமோ குரோதமோ ஏதாவது ஒன்று என்ன ஆகும்? தரிசன விரோதியாகி சம்யக் தரிசனத்திற்கு எதிராக தோன்றி அனந்தானுபந்திகளுள் யாதானும் ஒன்று ஸ்வமுகோதயம் செய்யா நிற்ப சம்யக் தரிசனம் பங்கமாகிவிடும், சம்யக் தரிசனம் போயிடும். ஆகிய விடத்து சாட்சாத் மித்யாதிஷ்டியாதற்கு அபிமுகம் செய்து அனந்தானுபந்தி கஷாயத்தோடு நின்ற நிலைமை ஆசாதன சம்யக்தமாகும். அதனையுடையான் ஆசாதன சம்யக் திருஷ்டி. இப்போ 2வது குணஸ்தானத்துக்கு வர்றார். ஆக சம்யக்துவம் போயிடுச்சு. அனந்தானுபந்தி உதயத்தால் சம்யக்தம் போய் இன்னும் மித்யாத்வத்தை போய் சேரல, ஆனால் அனந்தானுபந்தி உதயத்துக்கு வந்துடுது. ஆக அந்த உதயத்துக்கு மித்யாத்வத்தை தொடாதவரே இருக்கக்கூடிய நிலை இருக்குது. மிக சூட்சமான காலம் அந்த காலம். அதெல்லாம் நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாது, அதெல்லாம் கேவலிக்கு தான் தெரியும். ஆக அந்த காலகட்டத்தை தான் ஆசாதன சம்யக்தம் என்று சொல்கிறார். ஆக ஆகிய விடத்து சாட்சாத் மித்யாதிஷ்டியாதற்கு அபிமுகம் செய்து மித்யாத்வத்துக்கு போகிறதுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டது. அப்போ அனந்தானுபந்தி கஷாயத்தோடு நின்ற நிலைமை, அனந்தானுபந்தி கஷாயம் மட்டும் இப்போ இருக்குது, இன்னும் மித்யாத்வம் உதயத்துக்கு வரல. அந்த நிலையில் ஆசாதன சம்யக்தம் ஆகும். அதனையுடையான் ஆசாதன சம்யக் திருஷ்டி. அப்புறம் சம்யக் மித்யாத்வ பிரகிருத்தியது உதயத்தில் சம்யக் திருஷ்டிவத் விசுத்த திருஷ்டியும் மித்யாதிஷ்டிவத் விதத திருஷ்டியும் அன்றி உபயாத்மகமான பரிணாமமுடையான் சம்யக் மித்யா திருஷ்டியாகும். சம்யக் மித்யா திருஷ்டினா என்ன? சம்யக்த மாதிரி நிர்மலமான பரிணாமமும் அவனுக்கு கிடையாது, மித்யாத்வ மாதிரி விதத்த பரிணாமமும் கிடையாது. விதத்தம்னா மாறான பரிணாமம், அதுவும் கிடையாது. ஆக இரண்டும் கலந்த ஒரு பரிணாமத்துக்கு தான் சம்யக் திருஷ்டி நிலை அப்படின்னு சொல்கிறார். ஆக இது சம்யக் மித்யா திருஷ்டி. இது 3வது குணஸ்தானம். முன் சொல்லியே உபசம சம்யக் தரிசனமே சம்யக்த்வ பிரகிருதி உதயத்தோடு கூடி நின்ற வேதக சம்யக் தரிசனமே சப்த பிரகிருதி க்ஷயத்தில் உற்பத்தமாகிய க்ஷாயிக சம்யக் தரிசனமே இவற்றின் ஒன்றினோடு கூடி சாரித்திர பரிணாமம் ஒன்றும் இன்றி நிற்கின்றவன் அசம்யத சம்யக் திருஷ்டி ஆகும். அடுத்து 4வது குணஸ்தானம் அசம்யத சம்யக் திருஷ்டி. அசம்ய சம்யக் திருஷ்டினா என்னன்னு சொல்கிறாரு? முன் சொல்லியே உபசம சம்யக் தரிசனம். உபசம சம்யக் தரிசனமாக இருந்தாலும் சம்யக் திருஷ்டி தான். இன்னொன்று சம்யக் திருஷ்டிவத் விசுத்த சம்யக்த பிரகிருதி உதயத்தோடு கூடி, சம்யக்த பிரகிருதி உதயத்தில் இருக்குது. உபசம சம்யக்தத்தில் 7 பிரகிருத்திலையுமே தனிந்த நிலை, 7மே உதயத்தில் இருக்காது, அது உபசம சம்யக்தம். ஆனால் சம்யக் மித்யாத்வம் இருக்கு, என்னது க்ஷயோபசம சம்யக்தம். அந்த க்ஷயோபசம சம்யக்தம் எப்படின்னா அதில் சம்யக்தம் உதயத்தில் இருக்கும். அனந்தானுபந்தி மித்யாத்வம் சம்யக் மித்யாத்வம் அது உதயத்தில் வராத உதயாபாவி க்ஷயம். ஆக உதயாபாவி க்ஷயமும் சம்யக்தம் உதயத்தில் இருக்கிறதுக்கு பேர் தான் க்ஷயோபசம சம்யக்தம். அதுக்கு இன்னொரு பேர் வேதக சம்யக்தம்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் க்ஷயோபசமம் சொல்லாமல் வேதக சம்யக்தம்னு சொல்லியிருக்கார். வேதக சம்யக்தம் என்றாலும் க்ஷயோபசம சம்யக்தம்னாலும் ஒன்று தான். அதை தான் இங்கே சொல்கிறார். ஆக சம்யக்த பிரகிருதி உதயத்தோடு கூடி நின்று, சம்யக்த பிரகிருதி உதயத்தில் இருக்குது, மீதி உதயத்தில் இல்லை. வேதக சம்யக் தரிசனமே, வேதக சம்யக் தரிசனம்னா க்ஷயோபசம சம்யக் தரிசனம் தெரிஞ்சுக்கணும். ஆக உபசம சம்யக்தம் க்ஷயோபசம சம்யக்தம் சப்த பிரகிருதி க்ஷயத்தில் உற்பத்தமாகிய க்ஷாயிக சம்யக் தரிசனம். 7 பிரகிருத்தியுமே க்ஷயமாயிட்டா அதுக்கு பேர் க்ஷாயிக சம்யக் தரிசனம். ஆக இப்படி சம்யக் தரிசனம் 3 விதம் என்று இவற்றின் ஒன்றினோடு கூடி சாரித்த பரிணாமம் ஒன்றுமின்றி, இதில் ஏதாவது ஒன்று உபசம சம்யக் திருஷ்டியாக இருக்கலாம், க்ஷயோபசம சம்யக் திருஷ்டியாக இருக்கலாம், அல்லது க்ஷாயிக சம்யக் திருஷ்டியாக இருக்கலாம். இந்த 3ல் ஏதாவது ஒன்றோடு சேர்ந்தும் சாரித்திர பரிணாமம் ஒன்றும் இன்றி, சாரித்திரம் எதுவும் கிடையாது, அப்படிப்பட்ட நிலையில் நிற்கின்றவன்
அசம்யத சம்யக் திருஷ்டி ஆகும். இது 4வது குணஸ்தானம். அடுத்து 5வது குணஸ்தானம். ஸ்தாவர விஷய ஹிம்சாதி பிரவருத்தியும் ஜங்கம விஷய நிவத்தியும் முதலான உபய பரிணாமமுடையான் சம்யதா சம்யதனாகும். ஸ்தாவர விஷய ஹிம்சாதி பிரவருத்தியும், ஸ்தாவரம்னா ஓரறிவு உயிர், தாவர உயிர். தாவர உயிர் ஹிம்சைக்கு அவனுக்கு விதிவிலக்கு உண்டு. விதிவிலக்கு செய்யலான்றதில்லை, அவன் அதை தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலும் அதிலே ஈடுபட்டும் ஜங்கம விஷய நிவத்தியும், ஜங்கமம்னா திரச உயிர், திரச உயிர்கள், அதாவது இயங்கு உயிர் நாம் சொல்கிறோமோ அதுதான் ஜங்கமம். ஆக இயங்கு உயிர் வதையில் ஈடுபடாமலும் அதை தவிர்த்தும் இருக்கக்கூடிய உபய பரிணாமம் விரதாவிரதம், அதுதான் சம்யமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் குணஸ்தானமாகிய ஸ்ராவக நிலை. சம்பூர்ண சம்யம சக்தியுடையானாகியும் மெல்லியவாகிய விகதா கஷாயேந்திரிய நித்ரா பிரணய பிரமாத பரிணாமத்தோடு கூடியவன் பிரமத்த சம்யதன் ஆகும். அடுத்தது முனிநிலை பிரமத்த சம்யதன், 6ஆம் குணஸ்தானம். அவர் அந்த நிலை எப்படிப்பட்டதுன்னா சம்பூர்ண சம்யம சக்தியுடையனாகி மகாவிரதி, அதனால் சம்பூர்ண சம்யம சக்தியோடு கூடியவன் சொல்லிட்டார். மெல்லியவாகிய விகதா கஷாய இந்திரியம், குறைந்த அளவு. மெல்லியன்னா ரொம்ப கம்மி, சஞ்சலன கஷாயம், நோ கஷாயம், நித்ரா விகதா இது போன்ற. ஆக அது ரொம்ப குறைவாக இருக்கும், மெல்லியன்னு சொல்லிட்டார். ஆக மெல்லியவாகிய விகதா கஷாயம் இந்திரியம் நித்ரா பிரணயன பிரமாத பரிணாமத்தோடு கூடியவன் பிரமத்த சம்யதனாக. கொஞ்சம் பிரமாதம், விழிப்புணர்வு இன்மை அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அது 6ஆம் குணஸ்தானத்தினுடைய நிலை. அப்புறம் வஸ்து நிவத்தி, விஷய நிவத்தி, குணானுராகம், ஞான பிரவருத்தி, தியான பிரவருத்தி என்னும் பஞ்சவித சம்பூர்ண ஆங்கங்களோடு ஒன்றினோடு கூடி நின்றான் அப்ரமத்த சம்யதன் ஆகும். அப்ரமத்த சம்யதன் என்றால் என்ன? அதில் 6, 7 மாறி மாறி இருக்கிறவங்க, அதில் 7வதில் இருக்கக்கூடியவங்க அவருடைய நிலை என்னன்னாக்கா வஸ்து நிவத்தி. 7ஆம் நிலையில் இருக்கும்போது எந்தவித நூலை ஏற்றணும் அது மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கூட அவங்களுக்கு வராது. எல்லா விதமான வஸ்து கமெண்டெல்லாம் பிச்செல்லாம் எடுத்துன்னு அதெல்லாம் கூட இருக்காது. அந்த பாவம்லாம் எதுவுமே எல்லா விதமான வஸ்துவிலிருந்தும் விலகி விஷய நிவத்தி, ஆகாரத்துக்கு கூட அந்த நேரத்தில் அவங்களுக்கு போகணுன்ற எண்ணம் தோன்றாது. அப்படி விஷய நிவத்தி, குணானுராகம், குணங்களை ஆராதித்தல், தன்னுடைய ஆன்மீக குணங்களை ஆராதித்தல், அதில் ஈடுபடுதல், தியான பிரவருத்தி, தியானத்தில் ஒன்றி இருத்தல், தியான பிரவருத்தி, தியானத்தில் மூழ்கி இருத்தல் என்னும் இந்த 5 விதமான சம்பூர்ண சம்யம உபயோகங்களில் ஒன்றினோடு கூடி நின்றான். இதில் ஏதாவது ஒன்றிலேயாவது அவர்கள் முழுமையாக ஈடுபட்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை அப்ரமத்த சம்யதன் என்று சொல்லுவார்கள். அது 7ஆம் குணஸ்தானம். அடுத்து 8வது குணஸ்தானம் அபூர்வகரண குணஸ்தானம். ஸ்ரேணி ஸ்தானங்களுள் பிரதமம் அபூர்வகரணம் என்னும் சுப பரிணாமத்தோடு கூடிய தர்ம சுக்ல தியானங்களுள் ஒன்றினால் கர்மஸ்திதி அனுபாகங்களை நிர்ஜரிப்பான் அபூர்வகரணன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறாரு? ஸ்ரேணி ஏறுறார். ஆக ஸ்ரேணி ஏறும் பொழுது முதல்ல அபூர்வகரண குணஸ்தானத்தை அடைகிறார். அப்போ அந்த பரிணாமம், அந்த குணஸ்தானத்துக்குரிய பரிணாமத்தோடு கூடி தர்ம சுக்ல தியானத்தில் ஏதாவது ஒரு தியானத்தில் ஈடுபட்டு கர்மஸ்திதி அனுபாகங்களை நிர்ஜரிப்பான். ஸ்திதியும் அனுபாகத்தையும் தான் நிர்ஜர பண்ணணும். மீதி என்னது? மீதி 2 பிரகிருதி மறந்து போச்சு எல்லாம். ஸ்திதி பந்தம், அனுபாக பந்தம், பிரகிருதி பந்தம், விதேச பந்தம், அதெல்லாம் நான் உதிர்க்க முடியாது. இப்போ உதிர்க்க வேண்டியது ஸ்திதி பந்தமும் அனுபாக பந்தமும் தான். அதுதான் அங்கே சொல்கிறார். ஆக கர்மஸ்திதி அனுபாகங்களை நிர்ஜரிப்பான் அபூர்வகரண குணஸ்தானத்தை சேர்ந்த 8வது குணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஜீவன். அடுத்து அனிவிருத்திகரணம். அனிவிருத்தி சுப பரிணாமத்தோடு கூடி தியானத்வயத்தில் ஒன்றினால் கர்மங்களை க்ஷபிப்பதில் ஒன்றோ, அதாவது 2 சுக்ல தியானம் தர்ம தியானத்தில் ஏதாவது ஒரு தியானத்தோடு கூடி வினைகளை உதிர்ப்பதற்காக சாரித்திர மோகங்களை உபசமித்தல் ஒன்றோ செய்வான் அனிவிருத்தி ஆகும். ஆக க்ஷயம் செய்கிறது அல்லது உபசமம் செய்கிறது, 2ல் ஏதாவது ஒன்று செய்வான். சாரித்திர மோக வினையை க்ஷயம் செய்கிறது, அழிக்கிறது, அல்லது அதை தணிக்கிறது. அழித்தல் தணித்தலில் ஏதாவது ஒன்று. ஏன்னா இங்கே ஸ்ரேணி ஏறும்போது உபசம ஸ்ரேணி க்ஷபக ஸ்ரேணின்னு 2 ஸ்ரேணி இருக்குது இல்லைங்களா? அதனால் அந்த உபசம ஸ்ரேணியிலையோ க்ஷபக ஸ்ரேணியிலையோ ஏறும்பொழுது வினைகளை தணித்து சென்றால் அது உபசம ஸ்ரேணி,
வினைகளை அழித்து கொண்டு சென்றால் சபகஸ்ரேணி. சபகஸ்ரேணி போகிறவங்களுக்கு கீழே இறங்க மாட்டாங்க, மேலே ஏறிடுவாங்க. உபசம ஸ்ரேணியும் திரும்பவும் இறங்கி தான் ஏறணும். ஆக ஏதாவது ஒன்றை செய்வார்கள்னு சொல்கிறாங்க. ஆக அனிவிருத்தி சுப பரிணாமத்தோடு கூடி தியானத்வயத்தில் ஒன்றினால் கர்மங்களை செவித்தல் ஒன்றோ சாரித்திர மோகங்களை உபசமிப்பத்தல் ஒன்றோ க்ஷயமாக்கிறதோ அல்லது உபசமமாக்கிறதோ செய்வான். அது அனுவிருத்திகரண குணஸ்தானம் ஆகும். தியானத்வயத்தில் ஒன்றினால் சர்வ மோகங்களையும் சூக்ஷ்ம லோப மொழியே கெடுத்ததொன்றோ உபசமித்தல் ஒன்றோ நின்றான் சூக்ஷ்ம சாம்பிராயன் ஆகும். அடுத்து சூக்ஷ்ம சாம்பிராய குணஸ்தானம். சூக்ஷ்ம சாம்பிராய குணஸ்தானத்தில் இருப்பவர் என்ன பண்ணுவார்னா, தியானத்வயத்தில் ஏதாவது ஒரு தியானத்தில் இருந்து கொண்டு சர்வ மோகங்களையும் சூக்ஷ்ம லோபம் ஒழியே, சூக்ஷ்ம லோபம் மட்டும் இருக்கும், மீதி எல்லாம் சாரித்திர மோகத்திலே மற்ற பிரிவுகளை எல்லாம் அவர் ஒன்று அழிக்கிறார், இல்லைன்னா தணிக்கிறார். உபசம ஸ்ரேணினா தனித்து செல்வார், சபக ஸ்ரேணினா அழித்து கொண்டு செல்வார். இது சூக்ஷ்ம சாம்பிராய குணஸ்தானம். அடுத்ததாக சர்வ மோகங்களையும் உபசமித்தான் உபசாந்த கஷாய வீத்தராகன். எல்லா விதமான மோகங்களையும் தனித்தல் 11வது குணஸ்தானம் உபசாந்த கஷாயம். சர்வ மோகங்களையும் கெடுக்கிறது க்ஷீண கஷாயம் 12வது குணஸ்தானம். ஏகத்வ வித்தர்க்கே வீச்சாரம் என்னும் சுக்ல தியானத்தால் ஞான தர்சனாவரணாந்தராய காதி கர்ம க்ஷயம் செய்து சகல சதுஷ்டய யுக்த பரமார்கந்திய பதத்து நின்றான் சயோக கேவலி. 13வது குணஸ்தானம் சயோக கேவலி. அவர் எப்படி ஏகத்துவ வித்தர்க்க வீச்சாரம் என்னும் சுக்ல தியானத்தால், ஏகத்துவ வித்தர்க்க விசாரம் என்று சொல்லக்கூடிய சுக்ல தியானத்தால் எல்லாம் தத்துவாசுத்தத்தில் படிச்சிருக்கிறோம். ஞான தர்சனாவரணாந்தராய காதி கர்ம க்ஷயம் செய்து, காதி கர்மம் 4ஐயும் ஞானாவரணம் தர்சனாவரணியம் மோகனியம் அந்தராயம் என்று சொல்லக்கூடிய 4 காதி கர்மங்களை க்ஷயம் செய்து சகல சதுஷ்டய யுக்த, அதாவது அனந்த ஞான தரிசன அனந்த வீரிய அனந்த சுகம் என்று சொல்லக்கூடிய 4 அனந்த நான்மையையும் பெற்று பரமார்கந்திய பதத்து நின்றான். பரம அருகத் பரமேஷ்டி பதத்தை பெற்றவர் சயோகி கேவலி என்று சொல்லக்கூடிய 13வது குணஸ்தானத்தை உடையவர். அதுக்கப்புறம் மனோவாக்காய வர்க்கணா நிவர்த்தித பாதர சூக்ஷ்மமாகிய யோகத்திரியங்களை நிரோதித்து நின்றான் அயோகி கேவலியாகும். அயோகி கேவலி நிலை மனோவச்சன காயம் என்று சொல்லக்கூடிய யோகங்களை எல்லாம் தடை செய்து, அதனுடைய செயல்பாட்டை எல்லாம் முற்றிலுமாக தடை செய்து, அரகந்த நிலையிலேயே உபச்சாரத்தால் தான் அவர் மனவச்சனத்தை பயன்படுத்துகிறாரு. உண்மையிலேயே அவருக்கு மனம் செயல்படுவது கிடையாது, சொல்லும் அவர் பேசுகிறதும் கிடையாது தான். அதுதான் அது விவகாரத்தில் பகவான் பேசினார், அறவுரையாற்றினார், திவ்யத்தினில் சொன்னார்லாம் சொல்கிறோம். காயம் இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் விகாரம் செய்கிறாரு. ஆனால் இப்போ அயோகி நிலையில் அது எல்லாமே 3மே முற்றிலுமாக தடைப்பட்டு மனோவாக்காய வர்க்கணா நிவர்த்தித்த பாதர சூக்ஷ்மமாகிய, பாதர நிலையிலையும் கிடையாது, சூக்ஷ்ம நிலையிலேயே எந்த விதமான செயல்பாடும் அயோகி நிலையில் கிடையாது, நிரோதித்து நின்றான் அயோகி கேவலியாகும். ததந்தத்து அயோகி கேவலியுடைய அந்திம நிலையில் விபரீத கிரியா நிவர்த்தி என்னும் பரமசுக்ல தியானத்தால் அகாதி கர்மம்னு வரணும், அகாதி கர்ம க்ஷயம் செய்து அபவர்க்க பிரம்ம ரூபோத்பத்தி ஆகும். அதன் பிறகு சித்த நிலையை, அப்பவர்க்க சுகம், சித்த சுகம், அப்படிப்பட்ட அந்த சித்த நிலையை அவர் அடைகிறார். முற்றிலுமாக வினை நீங்கிய தூய ஆன்ம வடிவை அங்கே பெற்று விடுகிறார். இவற்றுள் பிரதமத்திரய குணஸ்தான மொழிய சேஷ குணஸ்தானங்கள் யதா சம்பவம் மோட்ச சாதனம் ஆகும். முதல் 3 குணஸ்தானங்கள் மோட்சத்துக்கு காரணம் கிடையாது. மற்ற 4 மற்ற எல்லாமே மோட்சத்திற்கு யதாசம்பவம் அந்தந்த தகுதிக்கேற்ப 4வதுல தொடங்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது தூய்மை பெற்று மேலும் மேலும் செல்ல செல்ல கடைசியில் போய் அது முடியுது. இதில் இன்னும் கூட கீழே ஃபுட் நோட்டில் கொடுத்துருக்காரு. மோகம் யோகம் இவற்றின் நிமித்தத்தால் சம்யக் தர்சன சம்யக் ஞான சம்யக் சாரித்திர ரூபி ஆத்ம குணங்களில் தாரதமிய ரூபி அவஸ்தைக்கு குணஸ்தானம் என்று பெயர். குணஸ்தானம்னா என்ன, அதுக்கு விளக்கம். மோகம் யோகம் இவற்றின் நிமித்தத்தால் ஏற்படக்கூடிய நிலைகளை தான் குணஸ்தானம்னு சொல்கிறோம். நீலகேசியில் சொல்கிறார், ஜீவராசியை ஜீவநிலை கருவியாக உணர்வது என்று நீலகேசியில் கூட இதை பற்றி சொல்லியிருக்காங்க. முதல் 4 குணஸ்தானங்கள் தர்ஷன மோகனியத்தினுடைய அடிப்படையை வைத்து, ஆக மோகம் யோகம் தானே சொன்னாங்க. மோகம் எங்கெங்கெல்லாம் மோகம் அப்படின்னு பார்த்தா முதல் 4 குணஸ்தானத்தில் தரிசன மோகனியம், 5 முதல் 12வது குணஸ்தானம் வரை சாரித்திர மோகனியம், அதுக்கு மேலே யோகம், அப்புறம் அயோக நிலை. ஆக இப்படி குணஸ்தானங்களை இப்படியும் நாம் புரிந்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காரு. ஆக இப்படி
இப்பற்றி ஸ்ரீதர பகவான் அருளி செய்த, இப்போ கதைக்கு வருவோம். ஸ்ரீதர பகவான் இவ்வாறு யாருக்கு அருளி செய்கிறாரு? பத்மநாபனுக்கு சொல்கிறார். அவர் தான் பின்னாடி சந்திரபிரபுத்த சுவாமியாக வரப்போகிறார். அருளி செய்த தர்மாமிருத ரசாயன உபாயோகத்தனாகி, தர்மாமிருத ரசாயன உபயோகத்தனாகி, தர்மாமிருதமாக பரவி பிணியை தீர்க்கக்கூடிய ரசாயனம், ஔஷதம். ஆக அப்படிப்பட்ட அறவுரை, அதுக்கு நம்ம இடத்துல முக்கியத்துவம் இல்லை. என்ன பண்ணுறது? அறவுரையால் தான் முக்தியை பெற முடியும். ஆனால் அறவுரை கேட்கறதுக்கு ரொம்ப கசப்பாக இருக்குது, வேண்டா விருப்பாக இருக்குது, புரிய மாட்டேங்குது. அது ஒரு எல்லாருக்கும் ஒரு சௌகரியமாக போச்சு. அது எங்களுக்கு புரியாதுங்க. இன்ஜினியரிங் படிக்கிறோம், மெடிக்கலுக்கு முயற்சி பண்ணுறோம், லௌகீகத்துக்கு எவ்வளோலாம் போட்டு கசக்கி பிழிஞ்சு பசங்களை இதை பண்ணி தான் ஆகணுன்றோம். அதில் ஒரு இம்மி அளவு முயற்சி இதில் பண்ணால் புரியாமல் ஏன் போகுது? நாங்கள்லாம் என்ன மேலே இருந்தால் குதிச்சு தான் வந்தோம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பரமாகம் படிக்கிறவங்களுக்கெல்லாம் புரியுதில்லை. அதனால் புரியும், எல்லாருக்குமே புரியும். முயற்சி இல்லை, அதுதான். ஆக இங்கே பிறவிப்பிணியை போக்குவதற்கு ரசாயனமாக திகழ்வது என்று சொல்லி, அப்படிப்பட்ட ரசாயனத்தை இந்த பத்மநாபன் பருகியும் ஸ்வபுத்திரனாகிய ஸ்வர்ணநாபன் மிசை வைத்த ராஜபாரத்தனாகி, ராஜாக்கள் பலரோடும் கூட ஜனதீக்ஷா பிராப்தனாகி, விசுத்த சம்யக் தர்சனாதி ஷோடச காரண பரிணாமத்தினால் பிரபத்த தீர்த்தக்கர நாம மகா புண்ணிய கர்மத்தனாகி, தீர்த்தங்கர நாம புண்ணியம் ஷோடச காரண பாவனையை பாவித்து முனி நிலையில் தீர்த்தங்கர நாம வினையை கட்டி கொண்டு போய் எங்கே அடுத்தினா சிங்க நிஷ்கீடத்தாதி கோர தப்போனுஷ்டான பரனாகி, சிங்க நிஷ்கிரீடிதம்லாம் ஏற்கனவே நாம் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். அது என்ன தவம்ன்றதெல்லாம் இப்போ நாம் விளக்கிறதுக்கு நேரம் கிடையாது. வேணும்னா முன்னாடி படித்தது ரெக்கார்டு பண்ணல, அதுக்கு தான் இப்போ ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டா எப்போ ஒன்றாலும் யார் ஒன்றாலும் கேட்டுக்கலாம். தபோனுஷ்டான பரனாகி அந்திய காலத்து ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து பஞ்சானுத்திர வைஜெயந்த விமானத்து அகமிந்திர தேவநாயனன். பஞ்சானுத்திரத்தில் ஒன்று தான் சர்வார்த்த சித்தி. விஜயா, வைஜெயந்தா, ஜெயந்தா, அபராஜிதா, சர்வார்த்த சித்தின்னு 5 பஞ்சானுத்திரம். அதில் இவர் வைஜெயந்த விமானத்தில் போய் அகமிந்திர தேவனா 33 கடற்கால ஆயுளை கொண்டவராக பிறக்கிறார். அடுத்து சந்திரபிரபு சுவாமியாக தான் வரப்போகிறார். அத்த ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர சந்திராபபுராதிபதி, சந்திரபுரம்னு சொல்கிறாங்க, சந்திராபபுரம்னு சொல்கிறாங்க, பாட வேறுபாடெலாம் உண்டு. சந்திராபபுராதிபதி இக்ஷ்வாக்கு வம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா மகாசேனன். தேவி லக்ஷ்மணா, லக்ஷ்மணான்னு சொல்லுவாங்க, லக்ஷணான்னு சொல்கிறாங்க, 2 விதமாக இருக்குது. மகாதேவி பக்கல் பஞ்சானுத்திரத்து எழுந்தருளியிருந்த பகவான் அவ்வழி திராயஸ்திரிம்ச சாகரோபம காலம் அமரசுகம் அனுபவித்து பின்பு சொர்க்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன தர்ஷன புரஸ்சரமாக சைத்திர மாச கிருஷ்ண பஞ்சமி பட்ச ஜேஷ்டா நட்சத்திரத்து லக்ஷ்மணா மகாதேவி கர்ப்பாவசானம் அடைந்து நவமாச பரிபூர்ணமாகிய பின் புஷ்யமாச கிருஷ்ணேகாதச பட்சத்து அனுராதா நட்சத்திரத்து ஐந்திர யோகத்தின் கண் திரிஜானதரனாகிய பகவான் கர்ப்பாவதரணம் செய்தருளினன். 2 கல்யாணத்தை மிஸ்டர் ஒரே 2 வரியில். என்னென்ன கல்யாணம்? நமக்கெல்லாம் ஒரு கல்யாணம் தான் நடந்திருக்குல்ல, அவருக்கு 5 கல்யாணம் நடந்திருக்கு. என்ன கல்யாணம் பாருங்கள். ஜம்பூ தீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் சந்திராபம் என்று சொல்லக்கூடிய சந்திரபுரியில் இக்ஷ்வாகு வம்சத்தில் காஷ்யப கோத்திரத்தில் பிறந்த ஒரு அரசன் மகாசேனன், அவனுடைய மனைவி லக்ஷ்மணி. அந்த லக்ஷ்மணிக்கும் மகாசேனனுக்கும் புதல்வனாக பஞ்சானத்திரத்தில் எழுந்தருளியிருந்த பகவான் அவ்வழியே 33 கடற்கால ஆயுஷ்யத்தை முடித்து பிறகு சொர்க்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன தர்ஷனம். சொர்க்காவதரண கல்யாணம்னாக கர்ப்ப கல்யாணம்னு அர்த்தம். நான் இதுக்கு விளக்கம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸ்ரீபுராணத்துடைய ஸ்டைல் இது. சொர்க்காவதரணம், ஜென்மாபிஷேகத்துக்கு கர்ப்பாவதரணம். அது என்ன? ஜென்மாபிஷேகத்துக்கு போய் கர்ப்பாவதரணம் அப்படின்றதுக்கு அதை பாருங்கள். சொர்க்காவதரணம் தான் சொர்க்காத் அவதரணம், சொர்க்கத்திலிருந்து கர்ப்பத்தை அடைதல். கர்ப்பாவதரணம் என்றால் கர்ப்பத்திலிருந்து வெளியே வருதல், அவதரித்தல். அது ஜென்மாபிஷேகம். அப்படி தான் புரிந்து கொள்ளணும். சில பேர் புதுசாக வந்திருக்கீங்க, ஒவ்வொரு முறையும் புதுசாக சில முகங்கள் வருது, அதனால் திரும்பவும் அதை சொல்லிடுறோம். ஆக இங்கே சொர்க்காவதரணம் என்பது கர்ப்ப கல்யாணம், கர்ப்பாவதரணம் என்பது ஜென்ம கல்யாணம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும்.
இங்கே சொர்க்காத் அவதரணம், சொர்க்கத்திலிருந்து அவதரித்தல், கர்ப்பத்தில் வந்து அவதரித்தல், அது அந்த அடிப்படையில் அது கர்ப்ப கல்யாணம். கர்ப்பாவதரணம் கர்ப்பத்திலிருந்து பிறத்தல், அது ஜென்மாபிஷேக ஜென்ம கல்யாணம் என்பதாக இங்கே புரிந்து கொள்ளணும். ஆக இப்படி புரஸ்சரமாக சைத்திர மாத கிருஷ்ண பஞ்சமி, சித்திரை மாதம் தேய்பிரை பஞ்சமியில் ஜேஷ்டா நட்சத்திரம், நட்சத்திரத்துக்கு பேர் ஜேஷ்டா நட்சத்திரம், லக்ஷ்மணா மகாதேவி கர்ப்பாவசானம் அடைந்து நவமாச பரிபூர்ணமாகிய பின் புஷ்ய மாத கிருஷ்ணேகாதசி பட்சத்து, புஷ்ய மாதம்னா தை மாதம், கிருஷ்ண அதாவது தேய்பிரை ஏகாதசி என்ற நாளில் அனுராதா நட்சத்திரத்தில் ஐந்திர யோகத்தில் திரிஞானதரனாகிய பகவான், 3 ஞானத்தை பிறக்கும்போது 3 ஞானம், அந்த அப்படிப்பட்ட 3 ஞானத்தோடு கூடிய பகவான் கர்ப்பாவதரணம் செய்தவர்கள் பிறந்தார், கர்ப்பாவதரணம் செய்தார் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறார். அதுபொழுதே தேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாணானந்தரம் சந்திரபிரப சுவாமி என்று ஸ்ரீநாமம் செய்து விடை கொண்டு போய் ஜென்மாபிஷேகம் முடிச்சிட்டார். ஒரு லைன் தான், ஏன்னா எல்லாம் ஏற்கனவே ஆதிநாத புராணத்தில் சொன்ன விளக்கம் தானே. அப்புறம் சுபாஸ்வ தீர்த்தங்கர சந்தான காலம் 900 கோடி கடற்காலம், 900 கோடி கடற்காலம் இவருக்கு முந்தைய சுபாஸ்வ தீர்த்தங்களுடைய சந்தான காலம். அதன் அந்தர்பூத பரமாயுஷத்தனாகி அவதரித்தருளிய சந்திரபிரபநாதனது சந்திரபிரபாமயமாகிய திவ்ய தேகோத்சேதம், சந்திரபிரபாமயம்னா வெள்ளை நிறம், சந்திரன் எந்த நிறத்தில் இருக்குது, வெள்ளை நிறம், அதுபோன்ற நிறத்தை உடையவர். அவருடைய தேகோத்சேதம், உடல் உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 வில்லளவாகும். 500 வில்லு இருந்து 150க்கு வந்தாச்சு. 150 வில் உயரத்தை உடையவர். இவன் பரமாயுஷ்யம் 10,100,000 பூர்வமாகும். 10,100,000னா 1,00,000, அதெல்லாம் அந்த நாள் யூசேஜ். ஆக 10,100,000 பூர்வமாகும். 2,100,050,000 பூர்வமாகிய குமாரகாலாவதியில் எய்தப்பட்ட ராஜ்யாபிஷேகத்தனாகி 2,100,050,000 பூர்வமாகிய அப்படின்னா என்னது, எவ்வளோ காலம் குமார காலம்? 10 லட்சம் மற்றும் ஆயுள் 2,50,000, 2,50,000 குமார காலம் கழிஞ்சு போச்சு. அதன் பிறகு ராஜாவாகிறார். ராஜ்யாபிஷேகத்தினாகி இஷ்ட விஷய காமபோகங்களை யதேஷ்டம் அனுபவியான் என்றானுக்கு 6,50,000 பூர்வங்களும் 24 பூர்வாங்கங்களும் சென்ற பின், இப்போ என்ன 6,24,000 பூர்வாங்கங்கள், ஆக 6,50,000 ப்ளஸ் இந்த பூர்வாங்கம் 24 பூர்வாங்கம், இது சேர்ந்த இவ்வளோ காலம் ராஜாவாகவே இருக்கார். எவ்வளோ காலம் முடிஞ்சு போச்சு? ஏறக்குறைய 9 லட்சம் போயிடுது. ஆதிநாதர் கதை தான். கடைசி 1 லட்சம் பூர்வம் இருக்கும்போது தான் துறக்கிறார். ஆக 24 பூர்வாங்களும் சென்ற பின் பூஷண மண்டபத்து தர்ப்பணத்தலத்து ஸ்வவக்திராம்புஜ சாயா விசேஷம் அவலோகித்து போய் கண்ணாடியில் பார்க்குறார். எழுந்த இடத்துல பாருங்கள், பூஷண மண்டபத்து அலங்கார மண்டபம். இப்போ நாம் கூட வீட்டில் சின்ன சின்னதாக வச்சுங்கிறோம்ல, லேடிஸுங்களுக்கு தெரியும், ட்ரெஸ்ஸிங் ரூம். இப்போ அது பேர் இருக்குது ட்ரெஸ்ஸிங் ரூம். அப்போ பூஷணாங்க மண்டபம். அதில் போயிட்டு நான் தன்னை பார்க்கும் பொழுது அவலோகித்து அப்போது ஸ்வவக்திராம்புஜ சாயா விசேஷம் அவலோகித்து, தன்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம் விழுந்து போயிருக்கும், வயசாகி போச்சுன்ற தோற்றம் அங்கே தெரியுது கண்ணாடியில். நமக்கு தெரியுதில்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எவ்வளோ இருந்தாலும் ஆக அதை பார்த்த உடனேயே என்ன பண்ணுறாரு, சுரபதி விகித பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம் விமலை என்னும் சிபிகை மிசை எழுந்தருளி சர்வார்த்துகம் என்னும் ஒரு வரி விட்டுட்டுனா சம்சார போகத்து விரக்த சித்தனாகி வரச்சந்திர புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து, தன்னுடைய மகனுக்கு ராஜ்யத்தை கொடுத்து விட்டு, புத்திரன் பேர் வரச்சந்திரன் கொடுத்து விட்டு, சுரபதி விகித பரிநிஷ்கிரமண கல்யாணானந்தரம், சுரபதியால் பரிநிஷ்கிரம கல்யாணத்துக்கு எல்லாரும் வராங்க, அதெல்லாம் நாம் பார்த்துருக்குறோம். விமலை என்னும் சிபிகை மிசை எழுந்தருளி சர்வர்த்துகம் என்னும் உத்தியானத்து சகஸ்ர நரபதிகளோடு கூட ஷஷ்டோபவாச சைதனாகி பௌஷ்ய மாதத்து கிருஷ்ண ஏகாதசி பட்சத்து பௌஷ்ய மாதம் தை மாதம் தேய்பிரை ஏகாதசி அன்றைய தினம் அனுராதா நட்சத்திரம் அபராஹ்ன காலத்து
சர்வசங்க பரித்தியாகம் செய்து எல்லா விதமான பரிகிரகங்களையும் தியாகம் செய்து சம்யமியாகி அதுபொழுது சம்பிராப்த மணப்பரியை போதத்தனாகி மற்றைய நாள் நளினபுரத்து சோமதத்த நரபதி கிரகத்து பஞ்சாச்சரியங்களாகிய பாரணை பண்ணி அருளி. அப்போ மதிஞானம், சுத்தஞானம், அவதிஞானம், மணப்பறை ஞானம் என்ற 4 ஞானங்களும் 3 ஞானம் ஏற்கனவே இருக்குது, 4வது ஞானமும் தோன்றுகிறது. அப்படி தோன்றிய பிறகு மறுநாள் அவர் நளினபுரத்தில் சோமதத்தன் என்று சொல்லக்கூடிய அரசன் மாளிகையில் சென்று ஆகாரத்தை ஏற்கிறார். 3 மாதமாகிய சத்மஸ்த காலாவதியில் 3 மாதம் தவம் பண்ணுறார். ஸ்வதீட்சாவனத்து ஷஷ்டோபவாச சகிதனாகி எங்கே தீட்சை எடுத்தாரோ அங்கேயே போய் உபவாசத்தை மேற்கொண்டு நாகவிருட்ச மூலத்தில் இருந்து, நாகவிருட்சம் என்று சொல்லக்கூடிய மரத்தினுடைய அடியிலே இருந்து பால்குண மாச கிருஷ்ண சப்தமி பட்சத்து அனுராதா நட்சத்திரத்து அபராகண காலத்து நிர்மூலித்த காத்தி கர்மத்தனாகி நிறுத்தி செய்ய கைவல்ய பதம் அடைந்தருளின். அதுக்கப்புறம் பால்குண மாதம் பங்குனி மாதம் தேய்பிரி 7ஆம் நாள் அனுராதா நட்சத்திரம் அபராகண காலம், பூர்வாண்ணா காலை, அபராண்ணா மாலை, மாலை பொழுதில் என்ன பண்ணார்? நிர்மூலித்த காதி கர்மத்தனாகி காதி கர்மத்தை நிர்மூலமாக்கி நிறுத்தி செய்ய கைவல்ய பதத்தை அடைந்தார். கைவல்ய பதம் என்றால் கேவல ஞான பதத்தை, அரகந்த நிலையை அடைந்தார். அதுபொழுதே சமுதித்தராகிய சுரபதிகள் வந்து சமோசரணாதி விபூதி சகித கைவல்ய பூஜா புரஸ்சரம் தத்ரைவ சேவா தத்பரர் ஆயினர். கேவல ஞான பூஜை எல்லாரும் செய்ய ஆரம்பித்தாங்க. சந்திரபிரப சுவாமிக்கு தத்தர் முதல் கணதரர் 93 கணதரர், அதில் பிரதான கணதர் தத்தர். பூர்வதரர் 2000 பேர் பூர்வதரர். சிக்ஷகர் 200,000 2,400 2,400,000 பேர். எழுதினே வந்துட்டேன், எதுக்கு வம்புன்னு, எல்லாம் ரெக்கார்ட் ஆகி யூடியூப்பில் போகணும். எவ்வளோ பேர்? அதில் தமிழில் இருக்கும், தமிழ்லேயே பண்ணியிருப்பாங்க. விக்ரியா எங்கே விட்டார்? அவதி 93 வந்து கணதரர். சரியா போச்சா? பூர்வதரர் 2000, அதுலேயும் நமக்கு எந்த டவுட்டும் இல்லை. பூர்வதரர் 2000 பேர். அதுக்கப்புறம் பூர்வதருக்கு அப்புறம் சிக்ஷகர் எவ்வளோ பேர்? 2,400,000. அதுலேயும் அப்படி தான் இருக்கா? இதே லாங்குவேஜ் தான் போட்டுருக்கு. அப்படின்னா 2,400,000 பேர் சிக்ஷகர். அப்புறம் அவதிஞானிகள் 8,000 பேர். கேவலிகள் 16,000 பேர். வைக்கிரியர்கள் 14,000 பேர். வைக்கிரிய ரித்தி பெற்ற முனிவர்களும் 14,000 பேர். மணப்பரிய ஞானிகள் 8,000 பேர். மணப்பரிய ஞானத்தையோடு கூடிய 8,000 பேர். மகாவாதிகள் 7,600 பேர். 7,600 பேர் மகாவாதிகள். ஆக தபோதனர்கள் சார்த த்விலட்சம்னா 2,00,000 93 பேர் மொத்த முனிகளுடைய எண்ணிக்கை. வருணை முதல் ஆரியாங்கனைகள் 3,109,000 பேர். ஆரியாங்கனைகள் மொத்தம் எத்தனை பேர்? 3,80,000 பேர். ஸ்ராவகர்கள் 3,100,000 பேர். அப்படின்னா ஸ்ராவகர் எவ்வளோ பேர்? 3,00,000. அங்கேயும் பாருங்கள், முனிவர்கள் எண்ணிக்கையை விட ஆரிகை எண்ணிக்கை கூட இருக்குது. இங்கே ஸ்ராவகரை விட ஸ்ராவிகர் எண்ணிக்கை கூட இருக்குது. ஸ்ராவகரை விட ஸ்ராவிகர் எண்ணிக்கை கூட அப்படி தானே? ஸ்ராவிகைகள் 500,000 பேர். 5,00,000 பேர் ஸ்ராவிகைகள். ஸ்ராவகர் 3,00,000 பேர் தான். அதனால் தப்பு ஒன்றும் இல்லை. 5ஆம் காலத்தில் நாம் அப்படியே தான் ஃபாலோ பண்ணுறோம். தேவதேவிகள் அசங்கியாத்தர் திரியக் ஜாதி சங்கியாத்தம் என்று அவருடைய சமோசரணத்தில் வீற்றிருந்த பவ்ய உயிர்களினுடைய எண்ணிக்கையை சொல்கிறார். அடுத்ததாக ஏத்த துவாதசகண பரிவர்த்தனாகிய பகவான் சகல தர்மோபக்ஷேத்திரங்களிலும் விகாரஸ்தான தர்மோபதேசங்களை பண்ணி 24 பூர்வாங்கங்களாலும் 3 மாசங்களாலும் குறைந்த 100,000 பூர்வமாகி கேவலிகாலாவசானத்து நிவிருத்த தர்மோபதேசத்தனாகி சம்மேத பர்வத மஸ்தக சித்த சிலாதலத்து 1 மாதம் பிரதிமாயோகிதாரியாகி நின்று யோகாசிரவ நிரோதம் செய்து அயோகியாகி சகசிர முனிபதிகளோடு கூட பால்குண மாச சுக்லபக்ஷ பஞ்சமி பக்கத்து ஜேஷ்டா நட்சத்திர அபராகண காலத்து சகல கர்ம க்ஷயம் செய்து அப்பவர்க்க பரமானந்த சுகம் பிராபித்தருளினன்.
அப்படின்னு சொல்லி ஆக சமயசேகரத்தில் ஒரு மாதம் பிரதிமாதாரியாகி பங்குனி மாதம் சுக்லபக்ஷம் வளர்பிறையில் பஞ்சமியில் எவ்வளோ பேர் 1000 முனிகளோடு கூட ஜேஷ்டா நட்சத்திரம் அபராகண காலத்தில் எல்லா விதமான அகாதி வினைகளையும் வென்று மோட்சத்தை அப்பவர்க்கத்தை சித்த நிலையை அடைந்தார் என்று சொல்லி சந்திரபிரபு சுவாமி புராணத்தை நிறைவு செய்கிறார். கடைசியில் எப்போவுமே நீங்கள் பார்க்கலாம், ஆரம்பத்தில் துதி, கடைசியிலேயே நிறைவு செய்யும் போதும் ஸ்லோகத்தோடு தான் அதை முடிக்கிறாரு. அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுது பாருங்க. லேஷ்யாயஸ்ய மிருணால நாளதவலாம் ஸ்லாக்யோபயீஷோபதே யஸ்யாஸ்யேந்துரஹிர்திவம் குவலயாஹ்லாதம் விதத்தே த்ருவம் யத்போதோஜ்வல தர்ப்பணே த்ரிசமயம் ஜீவாதிகம் லக்ஷ்யதே சஸ்ரீமான் திசதாத் ஸ்ரீயம் ஜனபதி நஷ்டாஷ்டகர்மாஷ்டகः. லேஷ்யா யஷ்ய மிருணால நாள தவளா. மிருணால நாளம் என்றால் தாமரை பூவினுடைய நாளம், தண்டு. அது எப்படி தூய்மையாக இருக்குது? சேற்றில் தான் இருக்குது தாமரை மலரும் இலையும் தண்டும். சேற்றில் இருந்தால் கூட சேர் அதில் ஒட்டாது. அப்படிப்பட்ட தூய்மையான லேசிகளை உடையவர். எந்த மாதிரி லேசி? உபயலேசியா. என்ன கடைசி 2 லேசி? சுக்ல லேசி, அதுக்கு முன்னே பத்மலேசி, சுக்ல லேசி. அப்படிப்பட்ட தூய லேசியை உடையவராக இருந்தவர். சித்தநிலையில் அதெல்லாம் எதுவும் கிடையாது, அதெல்லாம் கடந்தவர். அப்படிப்பட்ட ஸ்லாக்யோபயீஷோபதே, இந்த 2 லேசிகளால் சோபிக்கப்பட்டவர், அலங்காரமாக திகழ்ந்தவர், அரகந்த நிலையில் இருந்திருப்பார். ஆக யஸ்யா சேந்து அகர் திஷம் குவலயாஹ்லாதம் விதத்தே த்ருவம். குவலய ஆஹ்லாதம் விதத்தே. குவலயம் என்றால் உலகம். உலகத்தை எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கச் செய்தவர், இன்பத்திற்கு வழிவகுத்தவர். மகிழ்ச்சினா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினார்னா எல்லா ஜீவனும் போயிருக்கும். அதாவது அவரை பார்க்கும் பொழுது, எந்த ஜீவனெல்லாம் பகவானை, நம்முடைய பகவானை போய் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்? உள்ளத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் தான், வேறு எதுவும் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. திருஷ்டா பவந்த மணிமேஷ விலோகனீயம் நானியத்திர தோஷமும் பையாத்தி ஜனசு சக்தி. சில பேர் நானியத்திர தோஷம்னு படிக்கிறாங்க, அது என்ன பண்ணுறது? தோஷத்துக்கும் வித்தியாசம் தெரியும். ஆக பகவானை பார்த்தால் மகிழ்ச்சி ஏற்படுது. அந்த அடிப்படையில் குவலயாஹ்லாத விதத்தே த்ருவம். கண்டிப்பாக எஸ்ய ஆஸ்யேந்து ரக அகர் திவம். எஸ்ய ஆஸ்ய இந்து. ஆஸ்யம் என்றால் முகம். எஸ்ய ஆஸ்யம், யாருடைய முகம்? இந்து போன்ற முகம், நிலவை ஒத்த முகம். சந்திரபிரபு தீர்த்தங்கள் நிலவை போன்றிருந்தால அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுதே குவலய ஆஹ்லாதம், இந்த உலகமே மகிழ்ச்சிக்கு பொங்குகிறது. உலகம் அவரை வணங்குதில்லை. ஆகையினால் அப்படிப்பட்ட ஆஹ்லாதத்தை, மகிழ்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் தருகின்றீர்கள். யத்போதோஜ்வல தர்ப்பணே த்ரிசமயம். யத்போத உஜ்வல தர்ப்பணி, உங்களுடைய ஞானம் என்று சொல்லக்கூடிய தூய்மையான கண்ணாடியிலே என்ன தெரியுதான்? த்ரிசமயம், காலமும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலமும் எப்பொழுதும் ஜீவாதி கம் லட்சியத்தை, உயிர் முதலான அனைத்து பொருட்களும் உங்களுடைய கேவல ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த கேவல ஞான கண்ணாடியிலே பிரதிபலித்து கொண்டிருக்கின்றன. ச ஸ்ரீமான் திசதாத் ஸ்ரீயம் ஜனபதி. ச ஜனபதி, அப்படிப்பட்ட ஜனபதி. நஷ்டாஷ்ட கர்மாஷ்டகா, என் வினைகளை வென்ற அப்படிப்பட்ட ஜனபதி ஸ்ரீமான் சந்திரபிரப தீர்த்தங்கரர் அஸ்மான் திஷதி ஸ்ரீயம் திஷதி, நமக்கும் அப்படிப்பட்ட மோக்ஷலக்ஷ்மியை அருள்வாராக என்று சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகத்தில் அவருடைய கடந்த கால அந்த பிறவிகள், 5 பிறவிகளையும் சுருக்கமாக சொல்கிறதும் முறையாக வச்சுங்கிறாரு. அது என்னென்ன பிறவி எடுத்தார்ன்றது சொல்கிறார். ஸ்ரீவர்மா ஸ்ரீதரோ தேவோ ஜிதசேனோச்சுதேதிப பத்மநாபோகமிந்திரியோஸ்மியான் பாத்து சந்திரபிரப பிரபு. ஸ்ரீவர்மா என்று முதல் பிறவி. அதற்கப்புறம் ஸ்ரீதர தேவனாக போய் பிறக்கிறார். அதன் பிறகு அஜித்தசேனனாக மீண்டும் மனிதனாக பிறக்கிறார். அதன் பிறகு அச்சுத கல்பத்தில் சென்று பிறக்கிறார் தேவனாக. அதன் பிறகு பத்மநாபனாக தோன்றுகிறார் மனித குலத்திலே. அதன் பிறகு அகமிந்திரனாகிறார், வைஜெயந்த விமானத்தில் சென்று பிறக்கிறார். அப்படிப்பட்ட பிறவிகளையெல்லாம் எடுத்த பிறகு இறுதியாக சந்திரபிரபுவாக பிறக்கிறார். அப்படிப்பட்ட சந்திரபிரபு பிரபு அஸ்மான் பாத்து, நம்மை எல்லாம் ரட்சிப்பாராக என்று சொல்லி
இந்த சந்திரபிரப சுவாமி புராணத்தை நிறைவு செய்கிறார். நாமும் இன்றைய வகுப்பில் வெற்றிகரமாக இந்த புராணத்தை 2 வகுப்பில் நிறைவு செய்திருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட சந்திரபிரப பகவான் நமக்கும் அவருடைய தேசனா, அவருடைய அறவுரை நமக்கும் அவரை போன்று ஆக்குவதற்கு பயனுடையதாக அமையட்டும் என்று சொல்லி இந்த வகுப்பை இதோடு நிறைவு செய்வோம். அடுத்த வகுப்பும் நடத்துக்கலாம், பார்க்கலாம். அதுக்கப்புறம் டேட் கன்ஃபார்ம் ஆகலையா உங்களுக்கு? டேட்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, 28 மே. அதுக்கு முன்னே ஒரு வகுப்பு நடத்திடுவோம். அப்புறம் அங்கே போயிட்டு அப்புறம் ஆன்லைனில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் அந்த ஃபோன் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். சரிங்க. அது ஒன்றா ஒரு ட்ரையல் பார்த்து உங்கள் கையில் கொடுத்துருப்பேன். ஒரு ட்ரையல் இங்கே ஒன்றா கூட பார்த்துக்கலாம். இல்லை அன்றைக்கி வரக்கா நம்மளுக்கு ராஜேஷ் இவருடைய கருத்து தெரிவிக்கிறதுனா அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் இருக்க மாட்டாங்க. அதான் இப்போ பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷமாக அதான் சுவாத்தியாயம் முடிச்சதும் பண்ணணும்னு தானே சொல்லியிருக்கேன். அதை இப்போ முடிச்சிடுவோம். மங்கள வாழ்த்து பாடிட்டு அவர் சொல்லிவிடுவோம். மங்கள வாழ்த்து இப்போ முடிச்சிடுறது. திங்கள் மும்மாரி பெய்க திருவரம் வளர்க செங்கோல் நன்கிழி தரச நாள்க நாடெல்லாம் விளைக மற்றும் எங்குல அறத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த நன்னோன் புகழோடு பொலிகமிக்கே.